தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். உடல் நலக்குறைவு காரணமாக சிறிது காலம் இந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் தடை ஏற்பட்டுள்ளதற்கு வருந்துகிறேன். இன்று தினம் எடுத்துக்கொண்ட கருத்து, நாம் நம்முடைய மனதிலே எவ்வளவு வயதாக இருந்தாலும் மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை. இதற்காக ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். எனது இனிய நண்பர் ஒருவர் என்னிடத்திலே அமாவாசைக்கு மறுநாள் ஓடி வந்தார். அவர் இடத்துல பதற்றத்துடன், உங்களிடம் பேசலாமா, உங்களுடைய ஆதரவு கிடைக்குமா, உங்களுடைய கருத்து கிடைக்குமா என்று கேட்டார். பதட்டத்துடன் இருந்தார். ஐயா, முதல்ல பதட்டத்தை நிறுத்துங்க, உட்காருங்க, ஒரு காபி சாப்பிடுங்க, தென் அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தில் இருக்கிற நிகழ்ச்சி, உங்களுடைய குறை என்னங்கிறத சொல்லுங்கள், நான் அதை தீர்த்து வைக்கிறேன்னு. அவர் சொன்னார், இன்றைய தினம் எனக்கு இந்த அமாவாசை அன்றைக்கு அந்த செய்கின்ற இதுக்கு வந்த அந்த வாத்தியார் சொன்னார், அது எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை இல்லை. அதனால் ஆண் குழந்தை இருந்தால் தான் அவர்கள் இந்த அமாவாசை தர்ப்பணம் ஆண்டுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய தேவசம்லாம் செய்வார்கள். ஆனால் ஆண் குழந்தை இல்லாமல் போனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மாதிரியான சடங்குகள் செய்கிறதுக்கு ஆள் இருக்காது. எனவே அவர்களெல்லாம் வௌவால்களாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இப்பொழுது என்னையா பண்ணுவது, இதற்கு எனக்கு இவ்வளோ வயதாகிவிட்டதே, இனிமேல் எந்த ஆண் குழந்தை எனக்கு பிறக்கப் போகிறது, நான் வௌவால் மாதிரி தலைகீழாகத்தான் பறந்து கொண்டிருப்பேனா என்று அவர்கள் ஆதங்கத்துடன் ரொம்ப பதட்டத்துடன் கேட்டார். பயப்படாதீயா, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இது யாரோ இடத்துல ரொம்ப உன்னை பயப்படுத்தி வச்சுருக்காங்க, அந்த மாதிரியான எந்த விதமான கருத்துக்களுக்கும் அதுக்கான ஆதரவான ஒரு டாக்குமெண்ட்டும் எதுவும் கிடையாது, அது கவலைப்பட வேண்டாம், நான் சொல்கிறேன் வேறு விதமாக இருக்காது, அதான் நான் சொல்கிறது தான் உண்மை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கன்னாரு. நான் அப்போ சொன்னேன் அவரிடத்துல, இந்த மாதிரி யார் யார்கள் அவர்களுடைய பாவங்களையெல்லாம் செய்து அதனால் அந்த பாவங்கள் தீராத நிலையிலே இருக்குது, அதுதான் கர்மாங்கிறது. அந்த கர்மா முடியாமல் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண் குழந்தையெல்லாம் பிறக்கும், அவர்கள் பின்னால் செய்வார்கள். நீங்கள் அந்த கர்மாவெல்லாம் கழித்து விட்டதுனாலே இந்த பிறவியிலும் நீங்கள் யாருக்கும் எந்த துன்பம் செய்யாதனாலையும் அதனால தான் உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை. அதனால் நீங்கள் பரிபூர்ணமாக இனிமேல் நீங்கள் நேரடியாக இறைவனையே சென்று அடையலாம், அடுத்த பிறகு எதுவும் இருக்காது, இதுதான் உண்மைன்னு. ஐயா, இது எனக்காக சொல்கிறீர்களா என்று கேட்டார். இதெல்லாம் ஒரு உண்மையா, நீ புரிஞ்சுக்கோ, உன் தலையில் எழுதுகிற எழுத்துங்கிறது தலையெழுத்து, அதை முருகனுடைய இதில் கூட வருது, முருகனுடைய அருளால் அந்த தலையில் எழுதி கூட மாற்றப்பட முடியும்னு என்று சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கர்மாங்கிறத போன பிறவியில் செய்து எதையுமே கழிக்க முடியாது. அப்படி கழிக்கணும்னா அது பட்ட கஷ்டப்பட்டே ஆகணும். அதனால் பெரியவங்கள் எல்லாமே நிறைய பெரியவங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்கு, வயிற்று வலி தீராத வயிற்று வலி, அவரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இது என்னுடைய கர்மா, நான் இதை கஷ்டப்பட்டு அனுபவித்து தான் தீர்த்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உமக்கு அந்த கர்மா இல்லை, கர்மா இருந்தால் உனக்கு ஒரு பையனை கொடுத்துருப்பாங்க. எனவே நீ நல்லபடியாகவே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். உனக்கு கர்மா இல்லாதனால நீ அடுத்த பிறவியும் உனக்கு கிடையாது, நீ நேராக இறைவனையே போய் சென்றடையலாம் என்று அவருக்கு சொல்லி நல்ல கருத்துக்களை சொல்லி அனுப்பினேன். அவர் திருப்தியோடு சென்றார். எனவே அனாவசியமாக பெரியவர்களெல்லாம், ரொம்ப விஷயம் தெரிந்தவர்களெல்லாம் மானிடர்களை இந்த மூடப்பழக்கத்தில் காரணமாக பயப்படுத்தவோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே மிகுந்த துன்பத்தை தருவதற்கான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.